ஹாய் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லைக் ஒன் டாபிக் ஈச் டேன்னு. ஸோ இதுக்காக நேற்று 3 டாபிக்ஸ் போல் போட்டிருந்தோம். அதில் நிறையா பேர் கேட்டிருந்த டாபிக் என்ன அப்படின்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கோட ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 42ல் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா, ஜென்ரலி கம்பெனிஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ஃபண்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று பப்ளிக் கிட்டேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொஞ்சம் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அண்ட் அந்த பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அப்போ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, டு அ செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் பை அ கம்பெனி தான் நடக்கும். அண்ட் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்கன்னா, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கம் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம அப்படி செலக்ட் பண்ற பர்சன்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் நம்ம போகும்போது மேக்ஸிமம் எவ்வளோ பீப்புளுக்கு ஆஃபர் பண்ணோம்னா, மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் இன் அ ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பேருக்கு தான் போக முடியும்? 200 மெம்பர்ஸ்க்கு தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் இந்த 200 மெம்பர்ஸ் நம்ம லிமிட் கால்குலேட் பண்ணும்போது 2 பேரை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது யாருன்னா, ஒன்று குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அண்ட் இன்னொன்று எம்ப்ளாயீஸ் பீயிங் ஆஃபர்ட் செக்யூரிட்டிஸ் விச் இஸ் நத்திங் பட் ESOP. அப்போ 2 பேரை நம்ம எந்த லிமிட்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம், 200 நம்பருக்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம். யாரு? குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அண்ட் employees being offered securities, nothing but ESOP. கரெக்டா? அண்ட் இந்த லிமிட் ஆஃப் 200 2 கம்பெனிஸ் பார்க்கவே தேவையில்லை. அது யார் யாரு அப்படின்னா, ஒன்று நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இஃப் தே ஃபாலோ த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் RBI. இந்த 2 கம்பெனிக்கும் எந்த லிமிட்டே அப்ளிகபிள் ஆகுதுன்னா 200 லிமிட்டே அப்ளிகபிள் ஆகாது. மீன்ஸ் இந்த 2 கம்பெனியும் மோர் தேன் 200 பீப்புள் கூட என்ன இஷ்யூ பண்ணலாம்? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இஷ்யூ பண்ணலாம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இந்த 200 மெம்பர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஈச் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிக்கு கால்குலேட் பண்ணுவோம். மீன்ஸ் இப்போ நம்ம ஈக்விட்டி இஷ்யூ பண்ணோம்னா அதுக்கு 200 தனியாக கால்குலேட் பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூ பண்ணால் அதுக்கு 200 தனியாக கால்குலேட் பண்ணுவோம், பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணோம்னா அதுக்கு 200. அந்த மாதிரி ஈச் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 200 லிமிட் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இப்போ கம்பெனிஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஓகே, பட் ஒரு கேஸ்ல மட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது எப்போ அப்படின்னா, நம்ம எதுக்காக பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போறோம்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்காக என்ன போறோம்? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போக போறோம். அண்ட் அந்த ஆஃபர் எந்த லிமிட்குள்ள இருக்கு அப்படின்னா 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C லிமிட்குள்ள இருக்கு. அப்படின்னா அந்த கேசஸ்ல என்ன பாஸ் பண்ண வேணாம்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேணாம், நார்மலான போர்டு ரெசல்யூஷன் இஸ் மோர் தேன் எனஃப். பட் இதே நம்ம ஆஃபர் போறோம், அது எந்த லிமிட்டை விட அதிகமா இருக்கு? 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C லிமிட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பாஸ் பண்ணி ஆகணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணிட்டு தான் என்ன போக முடியும்? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் போக முடியும். ஓகே, இது வந்து ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் தான் எக்ஸெப்ஷன். அது என்னது? நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அந்த கேஸ்ல மட்டும் வித்தின் 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C லிமிட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன பாஸ் பண்ண வேணாம்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அது என்ன 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C லிமிட்னா அது பாரோயிங்ஸ்க்கான லிமிட். ஓகே, ஸோ அந்த பாரோயிங்ஸ் எப்படி இருக்கணும்னா கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸ் பிளஸ் ப்ரொபோஸ்டு பாரோயிங்ஸ் எவ்வளோக்குள்ள இருக்கணும்னா 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்குள்ளார இருக்கணும். அதான் வந்து 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் D லிமிட். ஓகே, ரீட். Borrow money only if money already borrowed and proposed borrowing does not exceed எவ்வளோ? paid up share capital, free reserves and securities premium account. இந்த லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன பாஸ் பண்ண வேணாம்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேண்டாம். அண்ட் நம்ம இந்த borrowings கால்குலேட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது என்ன அப்படின்னா டெம்பரரி லோன் அப்டைன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். அப்போ நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நம்ம என்ன வாங்குறோம்? டெம்பரரி லோன். டெம்பரரி லோன்னா என்னன்னா which is repayable within 6 months. இதுதான் வந்து டெம்பரரி லோன். ஸோ அந்த டெம்பரரி லோனை நம்ம எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம்? பாரோயிங்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் இதே நம்ம டெம்பரரி லோன் வாங்கி அதை ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்காக ஃபினான்ஸ் பண்ணோம். டெம்பரரி லோன் வாங்கி எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்றோம்னா அதை நம்ம எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிப்போம்னா பாரோயிங்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து எதுக்கான? இது வந்து இதான் 180 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C யோட லிமிட். ஓகே,
அண்ட் இப்போ கம்பெனி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோன்னே அந்த ரெசல்யூஷனை யாருக்கிட்ட சப்மிட் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணும். ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் கம்பெனி அப்ளிகேஷன் ஃபார்மை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேர் என்னது? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கம் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எந்த ஃபார்ம் நம்பர்ல இருக்கும்னா PIS 4ல இருக்கும். இந்த ஃபார்மை யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பீப்புள், அந்த ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இட் வில் பி serially numbered. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அந்த ஈச் பர்சனோட டீடைல்ஸ் இருக்கும். அதாவது யாருக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோமோ அந்த பர்சனோட என்ன இருக்கும்? டீடைல்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம ஜெனரல் பப்ளிக் கொடுக்க போறது கிடையாது, நம்ம செலக்டடா கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க போறோம். ஸோ அந்தந்த பர்சனோட டீடைல்ஸ் வந்து எதுல இருக்கும்? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தோன்னே நம்ம அப்ளிகேஷன் மணி கலெக்ட் பண்ணுவோமா? கலெக்ட் பண்ணி வித்தின் எவ்வளோ டேஸ் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா வித்தின் 60 days நம்ம அலாட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி 60 daysக்குள்ள நம்ம அலாட்மெண்ட் பண்ணல அப்படின்னா வித்தின் 50 days நம்ம என்ன பண்ணணும்னா அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% per annum நம்ம என்ன பண்ணிடணும்னா ரீஃபண்ட் பண்ணிடணும். இந்த 12% இன்ட்ரெஸ்ட் எப்போலேருந்து கால்குலேட் பண்ணுவோம்னா ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60th டேல இருந்து இந்த 12% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அப்ளிகேஷன் மணி கலெக்ட் பண்ணி வித்தின் 60 daysக்குள்ள அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம அலாட்மெண்ட் பண்ணல அப்படின்னா வித்தின் 15 days அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% per annum ஃப்ரம் த எக்ஸ்பைரி ஆஃப் 60th டே நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம கலெக்ட் பண்ற அப்ளிகேஷன் மணியை 2 பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று டு அட்ஜஸ்ட் எகெயின்ஸ்ட் த அலாட்மெண்ட், இன்னொன்று ரீஃபண்ட். ஒன்று அலாட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும், இல்லை நம்ம அலாட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அந்த அப்ளிகேஷன் மணியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் போயிட்டோம் இந்த இயர்ல. அதாவது இப்போ ஈக்விட்டிக்கு நம்ம ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இப்போ தான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ, இன்னைக்கு தான் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஆஃபர் போகலாமா? ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் போகலாமான்னா போகக்கூடாது. நான் எப்போ இன்னொரு ஆஃபர் போக முடியும்னா ஒன்று நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், இல்லாட்டி அபேண்டன் ஆயிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். நடந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்தரா இன்னொரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் நான் போக முடியும். ஓகே, இப்போ நான் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் 200 மெம்பர்ஸ்க்கு தான் பண்ணணும் அண்ட் அப்ளிகேஷன் மணியை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் இப்போ வந்து ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு ஆஃபர் போக முடியும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நான் வயலேட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி டீம்டு டு பி என்னது? பப்ளிக் ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 200 மெம்பர்ஸ்க்கு தான் ஆஃபர் இஷ்யூ பண்ணணும், ஆனால் நான் 250 மெம்பர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்சிடர் பண்ணிடுவாங்க? பப்ளிக் ஆஃபராக கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர், அது கம்ப்ளீட்டே ஆகல, இன்னும் நான் அதுக்குள்ளே இன்னொரு ஆஃபர் போறேன் அப்படின்னா அந்த ஆஃபரை என்னவா ட்ரீட் பண்ணிடுவாங்க? பப்ளிக் ஆஃபரா ட்ரீட் பண்ணிடுவாங்க, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் ஒரு ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமே ROC கிட்ட ஃபைல் பண்ணணும். எப்பனா வித்தின் 15 days ஆஃப் அலாட்மெண்ட். அதாவது நம்ம அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அலாட் பண்றோமா? அலாட் பண்ணி வித்தின் 15 days கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் என்னது? ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் டு ROC. ஓகே, ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் என்னது? ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் டு ROC. That's all for today. Private placement oda revision completed. Hope it is useful for you. உங்களுக்கு further ஏதாவது topics வேணும்னா you can comment in the comment section and we will put revision of that topic tomorrow and thank you so much.